தளபதி விஜய் இப்போ சிஎம் ஆகிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்க இந்த சமயத்துல நடிகை திரிஷா போட்ட இந்த ஒரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் போன மே 7ஆம் தேதி தான் முதலமைச்சரா பதவி ஏற்க போறாருன்னு அறிக்கை விட்டிருந்தாரு. ஆனா தாவேகா கட்சி இன்னும் பெரும்பான்மை நிரூபிக்காததுனால தளபதி விஜயால இப்போதைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்க முடியாதுன்னு ஆளுநர் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு கட்சி தமிழ்நாட்டு ஆளும்னா பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு மொத்தம் 118 சீட்டு தேவைப்படுது. ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் கூட்டணியோட சேர்த்து மொத்தமே 113 சீட்டு தான் இருக்கு. இன்னும் தாவேகாக்கு 6 சீட்டு கிட்ட தேவைப்படுது. இந்த 6 சீட்டை நிரப்புறதுக்கு தாவேகா எந்த கட்சி கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்றத பத்தி தமிழக மக்கள் ரொம்பவே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தளபதி விஜய் கூட ரொம்பவே நெருக்கமா இருக்கிற நடிகை திரிஷா அவர்கள் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரி ஒன்னு போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரி இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு பிக்சர்ல கூட்டமா இருக்கிற மக்களுக்கு மத்தியில கூச்சமும் குழப்பமும் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை போட்டு அதுக்கு மேல கேப்ஷனா IYKYK அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது IYKYKனா இஃப் யூ நோ யூ நோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரியை பார்த்த பலருமே திரிஷா அவர்கள் என்ன மறைமுகமா சொல்ல வராங்க அப்படின்றத யூகிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலரோட யூகத்துப்படி திரிஷா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்றாங்கன்னா, தாவேகா கூட அந்த கட்சி கூட்டணி வைக்குமா இல்ல இந்த கட்சி கூட்டணி வைக்குமா அப்படின்னு மக்கள் வந்து கூச்சலும் குழப்பமா இருக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரியும் இந்த ஒரு கட்சி தான் வந்து கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு. அப்படி அவங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது எந்த கட்சின்னு திரிஷாவுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஒரு சிலர் மேலும் என்ன சொல்றாங்கன்னா, திரிஷா அவங்க இந்த ஸ்டோரியில திரிஷா அவங்களுக்கும் விஜய் அவங்களுக்கும் இருக்கிற உறவை பத்தி தான் ஏதோ மறைமுகமா சொல்ல வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற விதமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆரம்பிச்சதுல இருந்தே திரிஷா அவர்களுடைய சில நடவடிக்கைகள் கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. விஜய் ஜெயிக்கணும்னு திருப்பதி கோயில வேண்டிக்கிட்டதா இருக்கட்டும், தேர்தலில் ஜெயிச்ச அன்னைக்கு திரிஷா விஜய் அவர்கள் வீட்டுக்கு சென்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுடைய உறவை பத்தி ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு சில பேரை யூகிக்க வைக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டோரியை பார்த்ததுல இருந்து என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.